ஹாய் சென்டம் வியூவர்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிப்பாய் கழகம் ஏன் உருவானுச்சு, அதுக்காக உண்டான காரணங்கள் என்ன. இது சிப்பாய் கழகம் உண்டானதுக்கு உண்டான 1857 நடந்த ரிவோல்ட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த புரட்சி சிப்பாய் கழகம், அது உருவாகிறதுக்கு உண்டான காரணம் அந்த கேட்ரிஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கொழுப்பு தடவிய தோட்டாக்கள், அதுக்கு மட்டுமே காரணம் கிடையாது. ஒரு நீண்ட கால மனக்குமுறல்கள் தான் காரணம். அதில் ஒன்று தான் பொருளாதார காரணம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த பொருளாதார காரணங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு, இது அந்த பாதிப்புகள் எந்த பாமர மக்களாக இருக்கட்டும், ஜமீன்தாராக இருக்கட்டும், லேண்ட்லார்ட்ஸ் அதாவது அதிக நிலச்சுவான்தார்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்களெல்லாம் எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்பட்டுச்சு, எதனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார காரணங்களை என்னன்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கை பார்ப்போம். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் நிறைய ஃபேக்ட்ஸும் இருக்கும். சிப்பாய் கழகம் எப்போ நடந்தது அப்படின்னா 1857 இந்த காலங்களில் எங்கே இந்த இந்தியாவில் நடந்துச்சு இல்லைங்களா, அந்த இடங்கள்ல எதனால நடந்தது, அது ஒரு சிப்பாய் கழகம் மட்டும் கிடையாது, பல மக்களோட குமுறல்களோட வெளிப்பாடு தான். அந்த என்னென்ன அதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு சட்டமும் சரி, இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மள ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. அவங்களோட வழிகள்லாம் என்னென்ன, அவங்க எந்த மாதிரிலாம் ஆக்டை போட்டு நம்மளை சுரண்டுனாங்க, எப்படிலாம் அவங்க வரிகளை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுதான் நம்ம 1857 பொருளாதார காரணங்கள், எக்கனாமிக் காசஸ் ஃபார் சிப்பாய் கழகம், எக்கனாமிக் காசஸ் ஃபார் கழகம்னு சொல்லலாம், கழகம். ஓகே, இது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். எக்கனாமிக் காசஸ் மட்டும். கிழக்கிந்திய கம்பெனியின் காலனி கொள்கைகள் இந்திய சமுதாயத்தின் பாரம்பரிய பொருளாதார அமைப்பை சீர்குலைத்தது. புரியுதுங்களா? கிழக்கிந்திய கம்பெனியோட காலனி கொள்கைன்னு ஒன்று இருக்கு. அந்த காலனி கொள்கை இந்திய சமுதாயத்தின் பாரம்பரிய பொருளாதார அமைப்பை சீர்குலைத்தது. அப்படின்னா இங்க உள்ளவங்க என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கிற விதைகளை யூஸ் பண்ணி நம்ம நாட்டு சீதோஷண நிலைக்கு ஏற்படுத்தின மாதிரி நம்ம உணவுகளுக்கு, நம்ம தற்சார்புக்கு, அதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு பொருளுக்கு தயாரிக்கிறதா இருக்கட்டும், மட்பாண்டங்களா இருக்கட்டும், கைவினை பொருட்களா இருக்கட்டும், ஒரு பஷ்மினா சால்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ கேரளாவில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் கிடைக்கும், ஆந்திராவில் சில விஷயங்கள், இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நேட்டிவ்ல இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அங்க இருக்கிற சீதோஷ நிலையில, அங்க இருக்கிற தட்பவெட்ப நிலைப்படி ஒவ்வொரு தொழில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடை வச்சிருப்பாங்க, பொருட்களை கிராமங்கள்லேருந்து வாங்கிட்டு போய் மட்பாண்டங்கள் விற்கிறதும். இப்போ இங்கே விட மட்பாண்டங்கள் அங்கே கிடைக்காது, கைவினைஞர் இங்கே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நெசவாளர்கள் வேற ஒரு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேலம், கரூர் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்காங்க, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து சிட்டியில் வச்சு விற்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை இது நம்ம இதில் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இருக்கிற எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இவங்களுக்கு அந்த சாயம் ஏற்படுற அந்த இண்டிகோன்னு சொல்லிட்டு ஒரு பயிர் சொல்லுவாங்க. அதை சாயம் இதுக்காக அப்போ அங்கே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டது. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸை அந்த ஒரு சூழ்நிலையில் விளையாது, இந்த சூழ்நிலை நல்லா விளையுதுங்கிற காரணத்தினால டீ அவங்க கொண்டு வந்தது தான், காஃபி அவங்க கொண்டு வந்தது தான், அதுமாரி இண்டிகோங்கிற அந்த இது அவங்க கொண்டு வந்தது தான், ஜூட்டுங்கிறத அவங்க கொண்டு வந்தது தான். இந்த மாதிரி இங்கே இருக்கிற பயிர்களை விட்டு அவர்கள் தங்களோட இண்டஸ்ட்ரியை வளர்க்கணுங்கிறதுக்காக சில, இப்போ எக்ஸாம்பிளுக்கு காட்டன் அதிகமாக விளைவிச்சது மாதிரி, அந்த ஏன்னா பருத்தி நூற்பாலையில் மில்லுலாம் நிறையா அந்த காலங்களில் இருந்தது. அந்த காலங்களில் ஏற்பட்ட விஷயங்களுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸை மற்ற பயிர்களை விளைவித்து தரும்படி நிர்பந்திக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? அந்த நிர்பந்திக்கப்பட்டதுனால அந்த அதுக்கு மாதிரி கைவினை பொருட்களுக்கு இவங்க இப்போ கையினால் செய்யப்பட்ட பானை, எக்ஸாம்பிளுக்கு கையினால் செய்யப்பட்ட பானை இருக்கு, அதை விட்டுட்டு இப்போ சைனா கிளை நம்ம யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம், சைனா ப்ராடக்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணுறோன்னா நம்ம நாட்டில் உள்ள, நம்ம கிராமங்களில் உள்ள மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. இப்போ நம்ம கிராமங்கள் கையால் செஞ்சு ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறது, அவங்க மிஷினில் செஞ்சு அதை 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணால் நம்ம இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த 50 ரூபா பொருள் அதுதானே போய் வாங்குவாங்க, அதனால நம்ம பாதிக்கப்படுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பொருளாதார காரணங்கள்லாம் சில இதனால பாதிக்கப்பட்டாங்க. அதுதான் கிழக்கிந்திய கம்பெனியின் காலனி கொள்கைகள்
இந்திய சமுதாயத்தின் பாரம்பரிய பொருளாதார அமைப்பை சீர்குலைத்தது. அப்புறம் விவசாயிகள் விரும்பத்தகாத புதிய வருவாய் தீர்வினால் தாங்க முடியாத துன்பத்துக்கு ஆளாயினர். விவசாயிகள் விரும்பத்தகாத சில வருவாய், அதாவது எக்ஸாம்பிள்ஸ்க்கு அவங்க இப்போ நெல்லு தான் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அது சம்பந்தம் இல்லாம எதுக்குமே ஆகாத வேற இண்டிகோ செடி, அந்த செடியை வந்து விளைவிச்சு தர சொல்லி அவங்கள நிர்பந்தனப்படுத்துறது அவங்களுக்கு பிடிக்கல. அதுதான் பிரிட்டிஷ் ஆட்சியால் இந்தியாவில் ஏற்பட்ட பொருளாதார பிளவுகளை பிரிட்டிஷ் ஆட்சியால், இது பிரிட்டிஷ் ஆட்சி கிடையாது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இது கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ட்ரேடு பண்றதுக்காக வந்தாங்க, நாட்டை பிடிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியால் இந்தியாவில் ஏற்பட்ட பொருளாதார பின் விளைவுகளை என்ற பகுதியில் விரிவாக்கம் காண்க அப்படின்னா, கடுமையான வரி விதிப்பால் வறுமை அடைந்த விவசாயிகள், கடன் கொடுப்பவர்கள் மற்றும் வியாபாரிகளிடம் அநியாய வட்டிக்கு கடன் வாங்கினர். யாருக்கிட்ட இருந்து? அவங்க கடுமையான வரி விதிப்பால், பிரிட்டிஷாருங்க கடுமையான வரி விதிப்பால் வறுமையை அடைந்த விவசாயிகள், கடன் கொடுப்பவர்கள் மற்றும் வியாபாரிகளிடம் இருந்து கடனை பெறத்துக்கு, அவங்க கடன் இல்லாம வாழ்ந்த காலங்கள் போய், அவங்களுக்கு தேவைக்கு வாழ்ந்த காலங்கள் போய், இவங்களுக்கு வரி கொடுக்கணும், அதனால நிறையா வந்து விவசாயம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரி அதிகமாக கட்டுறதுனாலும், இப்போ வரி அதிகமாக கட்டுறாங்கன்னா, இப்போ பயிர் விளைந்தா நம்ம அதை விற்று பணத்தை செலுத்தலாம், வரி செலுத்தலாம். ஆனால் பயிர் அழிஞ்சு போயிடுச்சு, அது ஒரு நேஷ்னல் டிசாஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைகளாலும் கால மாற்றங்கள்னாலையும் பயிர் விளையில, ஆனால் இவங்க வரி மட்டும் வாங்குறத குறைக்கலன்னா அவங்க கடன் வாங்குற இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க விவசாயிகள். அதுதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கடனை செலுப்பி திருத்தாத விவசாயிகளின் நிலங்களை வியாபாரிகள் பறித்தனர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வட்டிக்கெல்லாம் விடுறாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம கடன் வாங்குகிறோம், கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி செலுத்தலை அப்படின்னா அவங்க நம்மளோட லேண்டை எப்படி அபகரிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வரி கட்டணும், அந்த மாதிரி விஷயங்கள்னால சில விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்றுக்கிறதுனால ஃபார்மர்ஸு வியாபாரிகள்கிட்ட போய் கடன் வாங்கினாங்க. வியாபாரிகள் என்ன பண்ணாங்க, அவங்க வரி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிலத்தெல்லாம் அபகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடன் கொடுக்கும் பணக்காரர்களும் வியாபாரிகளும் புதிய நில உரிமையாளர்களாக உருவானார்கள். ஆனால் பெரும்வாரியான இந்திய சமுதாயமோ கடன் என்னும் கொள்ளை நோயால் பீடிக்கப்பட்டு இன்று வரை அவதிக்குள்ளாகி வருகிறது. அது உண்மைதானே? இப்போ வரைக்கும் நம்மள்ட்ட கடன் ஒரே பிரச்சனையா தானே இருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சியால் தொழில் நிபுணர்கள் மற்றும் கைத்தொழிலாளர்களுக்கு மிகுந்த தொல்லைப்பட்டனர். பிரிட்டிஷ் ஆட்சியால் யாராரு சொன்ன இல்லைங்களா, கைத்தொழில். பிரிட்டிஷ் ஆட்சியால் தொழில் நிபுணர்கள் மற்றும் கைத்தொழிலாளர்கள். இந்த கைத்தொழிலாளர்கள் யாருன்னா நெசவாளர்கள், மட்பாண்டம் செய்கிறவங்க, அந்த மாதிரி கூடை நெய்பவர்கள், அப்புறம் கட்டில் நெய்பவர்கள், அதுக்கப்புறம் வந்து விவசாயிகள், அதுக்கப்புறம் வந்து தொழில் நிபுணர்கள் அப்படின்னா பெரிய வணிகர்களாக இருக்கவங்க, ட்ரேட்ஸாக இருக்கிறவங்க, இப்போ இரும்பு தொழில் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேக்ட்ரி மில் ஓனர்ஸு, இவங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா இப்போ அவங்களோட இதில் பிரிட்டிஷ் ஆட்சினால இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன மிகுந்த தொல்லை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பல இந்திய சுதேச அரசுகள் கம்பெனி ஆட்சியோடு இணைந்ததால், பல இந்திய அப்பதான் சுதேச அரசுகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த சுதேச அரசுகள்னா மன்னர்கள். ஓகேங்களா, சுதேச அரசுகள்னா மன்னர்கள். எக்ஸாம்பிளுக்கு மராத்தியர்கள் இருக்காங்க, முகலாயர்ஸ் இருக்காங்க, விஜயநகர கிங்டம் இருக்கு, பாமினி கிங்டம் இருக்கு, சோழ இது இருக்கு, அதுக்கப்புறம் வந்து திப்பு சுல்தானோட இவங்கெல்லாம் இருக்காங்களா, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணா பல இந்திய சுதேச அரசுகள், எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், பல இந்திய சுதேச அரசுகள் கம்பெனி ஆட்சியோடு இணைந்ததால் அரசுகள், எக்ஸாம்பிளுக்கு ஆர்காட் நவாபு கம்பெனியோட சேர்ந்துட்டு தான் நம்மளோட பாளையக்காரர்களை கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாரு. அதே மாதிரி அந்த இதுதான் சொல்கிறேன், இதில் ஆட்சியோடு இணைந்ததால் அரசுகளின் பேராதரவை இவர்கள் இழந்தனர். இந்திய கைத்தொழிலுக்கு எதிரான பிரிட்டிஷ் கொள்கைகள் பிரிட்டிஷ் பொருட்களின் வியாபாரத்தை பெருக்கியது. பார்த்தீங்களா, இந்திய கைத்தொழிலுக்கு எதிரான பிரிட்டிஷ் கொள்கைகள். ஏன்னா இந்திய கைத்தொழில்களுக்கு வரி அதிகமாக போடுறது, விற்பனை ஆகாமல் போகிறது, அதுக்கப்புறம் அவங்க பொருள் சேதம் அடைஞ்சாலும் என்ன ஆனாலும் சொல்லி அவங்களுக்கு இழப்பீடு தராமல் இருக்கிறது, அவங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு சலுகையுமே கொடுக்காம இருக்கிறதுனால அவங்க அதை உற்பத்தி செய்யுங்கிற எண்ணமே விட்டுட்டாங்க. இதனால என்னாச்சு, பிரிட்டிஷ் பொருட்களின் வியாபாரத்தை பெருக்க முடிஞ்சுது. அவங்க உற்பத்தியே செய்யலைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க உற்பத்தி செஞ்சு கொஞ்ச காலத்துக்கு கம்மியான விலை கொடுத்து அதுக்கப்புறம் மோனோபோலி ஆகி அதில் அதிகமான ரேட்டுக்கு, இப்போ இந்த வருஷம் வந்து அவங்க டிமாண்டில் இருக்காங்க,
ஒரு கூட்டமாக இருக்காங்கன்னா பொருள் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அடுத்த வருஷம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஜியோ பண்ணுச்சு இல்லைங்களா, நெட்டு வலைதளம் கொடுத்ததில்ல, இப்போ அவங்களுக்கு தான் மோனோபோலி மாதிரி இருக்காங்க, அவங்களும் ஏர்டெல் மட்டும்தான், வேறு அதை விட்டால் வேறு நெட்வொர்க் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இவங்க கொஞ்சம் காலங்களுக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் மோனோபோலி ஆகி அதை அதிகப்படுத்துறது, அந்த மாதிரி விஷயத்தை தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் மிக தேர்ந்த இந்திய கைத்தொழிலாளர்கள் வேறு வழியின்றி மாற்று வேலையை தேடத் தொடங்கினர். மாற்று வேலை என்றால் என்ன அப்படின்னா, அரசாங்க அதாவது ஆங்கிலேயர்களுக்கு வீட்டு வேலைக்கு இல்லைன்னா அடிமை தொழிலுக்கு, அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது இந்த டீ எஸ்டேட்டு பிளான்ட்டு, அதாவது அஸ்ஸாமில், ஊட்டியில், கர்நாடகா போன்ற பகுதிகளில் காஃபி தோட்டம், டீ எஸ்டேட்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரிக்கு அதுக்கு கொத்தடிமைகளாக வேலைக்கு போகிறது, ஆங்கிலேயர்கிட்ட வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்த தொழிலை விட்டுட்டு மற்ற கூலி வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் புதிய தொழிற்சாலைகள் ஆட்சியாளர்கள் உருவாக்கியிருந்தால் இந்திய கைத்தொழில் நசிவடைந்தாலும் தொழிலாளர்களுக்கு வேறு வேலை கிடைத்திருக்கும். புரிஞ்சுதுங்களா? 1857 ஆண்டு கார்ல் மார்க்ஸ் இந்தியாவுக்குள் அழைக்காமல் புகுந்த பிரிட்டிஷார் இந்திய கைத்தறியை முறித்தனர், ராட்டினத்தை நாசமாக்கினர் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐரோப்பிய சந்தையில் இருந்தே இந்திய பருத்தியை நீக்கிய இங்கிலாந்து, ஐரோப்பிய சந்தையில் இருந்தே இப்போ நம்ம இங்கே ஏற்றுமதி செஞ்ச இந்திய பருத்தி ஆடைகள், இந்திய பருத்திகளை அங்கே லண்டனில் ஐரோப்பிய கண்ட்ரியில் என்ன பண்ணிட்டாங்களா, இந்தியாவோட எந்த ஒரு பருத்தி எந்த ஒரு பொருளும் சந்தையிலே இல்லாத அளவுக்கு இவங்க இம்போர்ட் டியூட்டி அதிகமாக பண்ணிட்டாங்க, எக்ஸ்போர்ட் டியூட்டி அதிகமாக பண்ணிட்டாங்க, இங்கே உற்பத்தியை குறைச்சிட்டாங்க, இங்கே போவே இல்லை, ஃபுல்லாகவே அவங்களோட பொருட்கள் மட்டும்தான் சந்தையில் இருந்திருக்கு. ஐரோப்பிய சந்தையில் இருந்தே இந்திய பருத்தியை நீக்கிய இங்கிலாந்து இந்துஸ்தானில் ட்விஸ்டை அறிமுகப்படுத்தியது. ட்விஸ்ட்னா என்னன்னா, அது ஒரு நூற்பாக்கும் மிஷின். அது கடைசியில் பருத்தியின் தாய்நாட்டையே பருத்தியால் மூழ்கடித்தது. அப்புறம் பரம்பரை நிலப்பரப்புகளாக விளங்கிய ஜமீன்தார்கள் அடிக்கடி பிறப்பிக்கப்படும் ஆட்சியாளர்களின் அந்த ஒரு வரியில சேஞ்ச் பண்றதுனால என்ன ஆயிடுச்சாங்கன்னா அவங்களும் கடனாளி ஆயிட்டாங்க. ஓகேங்களா? பரம்பரை நிலப்பரப்புகளாக விளங்கிய ஜமீன்தார்கள் அடிக்கடி பிறப்பிக்கப்படும் ஆட்சியாளர்கள் மூலயமா என்னென்ன ஆணைகள் மூலயமா தங்கள் நில உரிமைகளை இழந்தனர். இதனால் கிராம மக்களிடையே அவர்களுக்கு ஜமீன்தார்களுக்கே மதிப்பு இல்லாமல் போச்சு. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த ஜான்சி ராணி அவங்க வாரிசு இழக்கும் கொள்கையின்படி அவங்க லேண்டை விட்டது. அதுக்கப்புறம் இதை மாதிரி ஜமீன்தார்கள் கடனாளி ஆனதும், மக்கள் அவமானப்படுத்தியதும், அதிகாரிகள் அவங்கள சுரண்டினதும், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டல்கௌசி பிரபு போட்ட சில துணைப்படை திட்டம், அந்த மாதிரி உண்டான சில சட்டங்களோட கோபத்தின் வெளிப்பாடு தான் அந்த இதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பொருளாதார காரணங்களும் சேர்ந்தது தான் இந்த பெருங்கழகத்துக்கு உண்டான காரணங்கள். இது சிப்பாய் கழகம் மட்டும் கிடையாது, மக்களோட மன குமுறல்களை வெளிப்படுத்துகிற ஒரு இடமா இந்த சிப்பாய் கழகம் அமைஞ்சது. அதுதான் இந்த எக்கனாமிக் காசஸை பார்க்குறோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு கிளாஸில் நம்ம வேற ஒரு டாப்பிக்கோட தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.